இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த 4th T20 மேட்ச்ல இந்தியா ஒரு மோசமான செயலை செஞ்சதா இங்கிலாந்தோட முன்னாள் பிளேயரான கெவின் பீட்டர்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மக்களை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கான்ட்ரவர்சி என்னன்னா, இந்த 4th T20 மேட்ச்ல கன்கஷன்னால சிவம் துபேக்கு பதிலா ஹர்ஷித் ராணா உள்ள வந்திருந்தாரு. ஹர்ஷித் ராணா உள்ள வந்ததுனால என்ன ஆச்சு? 4 ஓவர்கள்ல 33 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்து இந்தியாவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. இப்ப பிரச்சனையே என்னன்னா, ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலா இன்னொரு ஆல்ரவுண்டரை உள்ள கொண்டு வராம எதுக்காக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னு டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் பத்தி ஐசிசி ரூல்ல என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்பின்னருக்கு பதிலா ஒரு ஸ்பின்னர் இல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் என்னன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலா இன்னொரு ஆல்ரவுண்டரை நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம்ன்றதுதான் ரூலா இருக்கு. சோ சிவம் துபேக்கு பதிலா இன்னொரு ஆல்ரவுண்டரான ரமன்தீப் சிங்கை உள்ள கொண்டு வராம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்ததுதான் இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. சோ இப்ப இது குறித்து கெவின் பீட்டர்சன் என்ன சொல்லிருக்காருன்னா, ஜாஸ் பட்லர் கண்டிப்பா இந்த டிசிஷனுக்காக ஹாப்பியா இருக்க மாட்டாரு. நீங்க யார வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா சிவம் துபேக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்டா ஹர்ஷித் ராணா இருக்கவே மாட்டாரு. இந்த டிசிஷன் கண்டிப்பா ஒரு பெரிய டிபேட்டே ஏற்படுத்தும். சோ இதனால இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு கெவின் பீட்டர்சன் வன்மையா கண்டிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இருக்கிற ஒரு ரூலை அவங்களுக்கு சாதகமாவே மாத்திட்டாங்க. ஹர்ஷித் ராணா உண்மையிலேயே இந்த மேட்ச்ல ஒரு கேம் சேஞ்சரா தான் இருந்திருக்காரு. இங்கிலாந்துக்கு இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது அப்ப வாயை திறக்காம இப்ப பிரச்சனை பண்றது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. மக்களே, உங்ககிட்ட நான் ஆனஸ்டா ஒரு ஒப்பீனியனை கேட்கறேன். இந்தியா இந்த விஷயத்துல செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா?